வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் பேப்பர்ல 2 மார்க் क्वेश्चंसோட கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டாபிக்ல எந்த மாதிரி क्वेश्चंसலாம் மேபி கேட்கலாம், எந்த மாதிரி क्वेश्चंसலாம் இருக்கு, அது எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணனும்ங்கறதை இன்னைக்கு பார்க்கலாம். 2 மார்க் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் explain discretization கேக்குறாங்க. சோ discretization என்னன்னு பார்த்தோம்னா the art of subdividing a structure into a conventional number of smaller components. It's very important. Smaller components is known as discretization. So சின்ன பார்ட்டா split out பண்றதுதான் அப்படினு சொல்றதுதான் subdividing a structure into convenient number of smaller components. So நமக்கு ஏத்தபடி சின்னதா நம்ம split out 2 parts 3 parts நம்ம பிரிக்கிறதா discretization சொல்றாங்க. அடுத்து types of elements explain. So types of elements தான் 1D இருக்கலாம், 2D 3D ல இருக்கலாம். So 1 dimensional இருந்தா bar beam truss இந்த ப்ராப்ளம், 2D ல இருந்தா triangular rectangular, 3D இருந்தா tetrahedral hexahedral axis centric பொறுத்து நமக்கு சொல்லுவாங்க. அடுத்து explain types of finite element problems. So finite element problems எப்படி எல்லாம் பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா structural problems, non structural problems ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேக்குறாங்க. சோ ஈஸியா ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க ரீட் பண்ணுங்க, போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல இந்த क्वेश्चंसலாம் கேட்டாங்கன்னா அழகா எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணலாம். Fourth question பாருங்க, what are the types of weighted residual method? இது repeated question. ஆல்ரெடி நம்ம இந்த மெத்தட்ல தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். சோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச பேட்டர்ன் தான். சோ weighted residual மெத்தடோட ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா point collocation, subdomain collocation, least square method, Galericans method. சோ இந்த 4 டைப்ல தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு அதுவே ஒரு क्वेश्चना கேட்டிருக்காங்க. அவ்வளவு டைப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டெரைவ் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இன் FEA அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நேம் எனி 4 FEA சாஃப்ட்வேர்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சில சமயம் இப்படி கேட்கலாம், சில சமயம் இந்த மாதிரி கேட்கலாம். பட் ஆன்சர் இஸ் சேம். இது ஆன்சர்ஸ் நெஸ்ட்ரன், காஸ்மோஸ், நிஷாம். NANSYS ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. NASTRAN COS MOS NISA. Derive Constitutive Law. So sigma equivalent to D into matrix D into E. So இதெல்லாம் ஒரே ஒரு லைன் தான், பட் இது தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருந்திருக்கும். What are the steps in FEA? So steps in கேட்கலாம், இல்லை state the 3 phases of FEA இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்டாங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங், அனாலிசிஸ், போஸ்ட் ப்ராசஸிங், அவ்வளோதான். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் என்ன, அனாலிசிஸ் என்ன, ஃபைனல் ஆன்சருக்கு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், போஸ்ட் ப்ராசஸிங்னா என்ன. அடுத்து எக்ஸ்பிளைன் Gauss எலிமினேஷன் மெத்தட். ஸோ Gauss எலிமினேஷன் மெத்தட் பற்றி நம்ம நிறைய எழுதலாம். உங்களுக்கு நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். 1 ஸ்டார் 1 0 1 ஸ்டார் 0 0 ஸ்டார். தட் இஸ் உங்களுக்கு ட்ரையாங்குலர் எலமெண்ட்டாக இருக்கணும். இங்கே என்ன ப்ளஸ் 0 0வாக இருக்கணும். மேலே உங்களுக்கு எதாவது வேரியபிள் இருக்கும், அது நம்ம வேரியபிளை பொறுத்து டிசைஸ் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் x1 x2 x3 ஆர் y1 y2 y3 கோட் பண்ண மாதிரி இருக்கும். இட் இஸ் அ ஜென்ரல் ப்ரொசீஜர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஸ்டேட் த மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அனாலிசிஸ். ஸோ கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 லைன்ஸில் தான் வரும். ஸோ கொஷினை முதல்ல நல்லா பார்த்துக்கிட்டா போதும், இதுக்கு இதுதான் ஆன்சர் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். த மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அனாலிசிஸ். தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அனாலிசிஸ். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடாக இருக்கலாம், அனாலிட்டிக்கல் மெத்தடாக இருக்கலாம், நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ஆர் அப்ராக்சிமேட் மெத்தட்ஸாக இருக்கலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, அனாலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் வைஸ் செய்கிறது, நியூமரிக்கல் ஆர் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுறது. What is mean by finite element? So first of all, finite element na enna அப்படிங்கிறதுக்கான explanation தான். A small unit having definite shape of geometry and nodes is called finite element. A small element having definite shape of geometry and nodes இருக்கிறது தான் finite element சொல்லுவோம். அப்போ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் இந்த பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷனே நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஸோ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்னால் என்னென்னா, ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் இஸ் ஏ நியூமரிக்கல் மெத்தட் ஃபார் சால்விங் ப்ராப்ளம் பை இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டாகவும் மேத்தமெட்டிக்கல் கான்செப்டும் ஒர்க் அவுட் பண்ணுது. இன் திஸ் ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட், இன்ஸ்டெட் ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம் ஃபார் த என்டையர் பாடி இஸ் ஒன் ஆப்ரேஷன். ஸோ ஒரே ஆப்ரேஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். We formulate the equation for each finite element and combine them to apply the solution of the whole body. ஸோ நம்ம எப்படிலாம் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிட்ரலி மீனிங்கில் நம்ம எழுதினாலே போதும்.
Give an example for the finite element. So example கேக்குறாங்கன்னா one dimensional element இருந்தா bar, beam element, truss element. Two dimensional element problem தான் triangular, rectangular element. Already இந்த question பார்த்திருந்தோம். Three dimensional element இருந்தா tetrahedral elements, hexahedral elements. So questions தான் கொஞ்சம் வித்தியாசமான பேர்ல கேட்கலாம். So meaning எப்படி எழுதணும், answersலாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். What is mean by node or joint? Node na enna அப்படிங்கறப்ப each kind of finite element has a specific structural shape and it's interconnected with the adjacent elements by nodal points or nodes. At the nodes, degree of freedom are located. The forces will act only at nodes and not at any places in the element. So interconnect ஆகிற இடத்துல நம்ம கோட் பண்றது தான் nodes. So nodesல degree of freedom are located. What is the basis of finite element method? So basis of finite element method na discretization is the basis of finite element method. The art of subdividing a structure into convenient number of smaller component is known as discretization. This first question நம்ம பார்த்தோம். So convenient ka நம்ம smallest element split out பண்றது தான் discretization. So இதுதான் பேசிக்கா நம்ம finite element analysisல follow பண்ண வேண்டிய topic. What are the types of boundary conditions? So boundary conditions types of boundary conditions are two types: primary boundary, secondary boundary conditions. What is structural and non-structural problems? So structural na enna, non-structural na ennaங்கிறது பார்க்கலாம். Structural problem. In structural problems, displacement at each nodal point is obtained. So ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்ப்போம். By using this displacement solution, stress and strain in each element can be calculated. Non-structural problems, temperature and fluid pressure at each nodal point is obtained. அங்க பாத்தீங்கன்னா displacement தான் நம்ம பார்ப்போம். இங்க temperature relevant பார்க்குற மாதிரி இருக்கும். By using these values, properties such as bead flow, fluid flow, etc. for each element can be calculated. So இதெல்லாம் எல்லாமே temperature based தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அங்க என்னென்ன யூஸ் பண்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். displacement relevant, stress strain calculation. இங்க temperature relevant, நமக்கு bead problem, fluid problem நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சோ क्वेश्चन என்னங்கறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்ட்ரக்சரல்னா என்ன, நான் ஸ்ட்ரக்சரல் என்னன்னா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு தெரியும். எப்படி எழுதணும்ங்கிறது மட்டும் தான் இங்க பார்க்கறோம். Next, what are the methods of generally associated with the finite element analysis? So methods னு கேட்டாங்கன்னா the following methods are generally associated with the finite element analysis. There are force method, displacement or stiffness method. அவ்வளவு. அப்போ force method na என்னன்னு பார்ப்போம். So force method and stiffness method na என்னன்னு பார்க்கலாம். First force method. In force method, internal forces are considered as unknowns of the problems. So internal forces are considered as unknowns of the problem. Stiffness method na in displacement or stiffness method, displacement of the nodes are considered as the unknown of the problems. So displacements value relevant நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். Among them two approaches, displacement method is desirable. So displacement method, stiffness method is desirable. Why polynomial type of interpolation function of mostly used in FEM? ஏன் polynomial function choose பண்ணனும்? நம்ம இந்த Rayleigh-Ritz மெத்தட்ல எல்லாமே polynomial ஈஸியா இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணனும். ஏன் चूஸ் பண்ணனும்? அதுக்கான ரீசனிங் என்னங்கறத கோட் பண்ண சொல்லிருக்காங்க. Polynomial type mostly used in FEM. It is easy to formulate and computerize the finite element used. So formulate பண்றதுக்கு work out பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் polynomial function பொறுத்தவரை. It is easy to perform differentiation or integration. Differentiate பண்றதாகட்டும் integrate பண்றதாகவும் மற்ற ஃபங்க்ஷனை விட polynomial function நமக்கு ஈஸியா இருக்கும். It is accuracy of the result can be improved by increasing the order of the polynomial. So நம்மளோட ரிசல்ட் மேக்ஸिमम எக்ஸாக்ட்டா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் polynomial functionல ஈஸியா இருக்கும் அப்படிங்கறோம். So மூணு மெத்தட் தான். ஃபார்முலேட் பண்றது ஈஸி, கம்ப்யூட்டரைஸ் பண்றது ஈஸி, டிஃபரன்ஷியேஷன் ஆர் இன்டகிரேட் பண்றது ஈஸி, அக்யூரேட் ரிசல்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேம் த வேரியேஷனல் மெத்தட்ஸ். ஸோ ரிட்ஸ் மெத்தட், Rayleigh-Ritz மெத்தட், அவ்வளோதான். நேம் த வெயிட்டட் ரெசிடியூல் மெத்தட். ஆல்ரெடி நம்ம இந்த மெத்தட் பார்த்துருந்தோம். ஃபைன் கொலாகேஷன் மெத்தடு, சப்டொமைன் கொலாகேஷன் மெத்தடு, லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடு, கெலாரிகன்ஸ் மெத்தட். What is mean by post processing? So post processing na enna அப்படினா analyze and evaluation of the solution result is referred to the post processing. அதாவது final answer analysis பார்க்கணும், evaluation என்ன அப்படின்னு பார்க்குறது. Post processor computer programs help the user to interpret the results by displacing term in graphical form. அவ்வளவுதான்.
What is Rayleigh-Ritz method? So Rayleigh-Ritz method na enna appdin கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 2 மார்க் क्वेश्चनல எழுத வேண்டியது Rayleigh-Ritz method is a integral approach method which is useful for solving complex structural methods encountered in a finite element. This method is possible only if a suitable function is available. So functions எல்லாமே கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இதல நம்ம integral approaches of solving complex structural problems work out பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். What is mean by discretization and assembling? So discretization நம்ம பார்த்தோம். இப்போ assembling னா என்னன்னு பார்த்துக்கலாம். The art of subdividing a structure into convenient number of smaller components is known as discretization. இது first step பார்த்தாச்சு. Is assembling னா என்னன்னா these smaller components are then put together. The process of uniting the various element. It's very very important. Uniting the various element together is called assembling. What is mean by degree of freedom? So degree of freedom நம்ம பார்த்தோம். அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா when the forces or reactions act at nodal points, node is subjected to deformation. The deformation includes displacement, rotations or strains. These are collectively known as degree of freedom. So the nodes relevant நம்ம கோட் பண்றது தான் degree of freedom. அடுத்த question, what is aspect ratio? So aspect ratio is defined as the ratio of the largest dimension of the element to the smallest dimension. In many cases, as the aspect ratio increases, the inaccuracy of the solution increases. The conclusion of many researchers is that the aspect ratio should be close into unity as possible. So unity value convert பண்றது easy. What is stress element? The stress element or the part of stress structure linked together to the point joints which transmit only axial force to the element. List the two advantages of post processing. So post processing na enna பார்த்தோம், analysis and நம்ம conclusion எப்படி கொண்டு வரோங்கிறத தான் பார்த்தோம். இதோட advantages பார்த்தீங்கன்னா required result can be obtained in graphical form. So graphical பார்த்தா result வருது. Contour diagrams can be used to understand the solutions easily and quickly. So இது முக்கியம். Contour diagrams wise நம்ம ஈஸியா work out பண்ணிக்கலாம். If A is a displacement field in x direction is given to u equivalent to 2x square plus 4y square plus 6xy. Determine the strain in x direction. அப்படி கேக்குறாங்கன்னா u ஓட வேல்யூ 2x square plus 4y square plus 6xy. E தான கேட்டிருக்காங்க. strainனா E நம்ம கோட் பண்ணுவோம். இந்த வேர்ட் தான் தெரியணும். strain அப்படினா நமக்கு E ஓட வேல்யூ தேவை. So E means dou u by dou x. Dou u u with respect to x பொறுத்து partial differentiate பண்ணுங்கங்க. So x பொறுத்து பண்ணீங்கன்னா 4x. இங்க x பார்ட்டே இல்ல. So answer 0. இங்க x பண்ணீங்கன்னா 6y. That is our value. ரொம்ப சிம்பிள். நமக்கு அந்த டைம் strainனா E ஓட வேல்யூ பார்க்கணும். E னா கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை with respect to x ல நம்ம partial fraction பண்ணனும். அப்படி தெரிஞ்சிட்டாலே போதும். அடுத்து what are H and P versions of finite element methods? H versions and P versions are used to improve the accuracy of finite element method. So H version now the order of polynomial approximation for all elements is kept constant and the number of elements are increased. ரொம்ப முக்கியம். P version the number of elements are maintained constant. So constant maintains and the order of polynomial approximation of elements is increased. So இங்க பாத்தீங்கன்னா elements is kept constant. இங்க maintained constants. இது ரொம்ப முக்கியம். அடுத்து during discretization mention the places where it is necessary to place a node. So discretization எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா the following places are necessary to node during discretization process: concentrated load acting point. So load acting point, cross section changing point, different material intersection point, sudden changes in load point. So the load point relevant ஆதான் நமக்கு concentrate பண்றது, cross section changes ஆகிற places இதில் எல்லாமே நம்ம discretization யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். What are the difference between static and dynamic analysis? இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்னங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் என்னங்கிறது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக் அனாலிசிஸ்னா the solution of the problem does not vary with the time is known as static analysis. For example, stress analysis on a beam element. டைனமிக்னா the solution of the problem vary ஆகிட்டே இருக்கும் with the டைமை பொறுத்து. ஸோ அது டைனமிக் எலமெண்ட்ஸ். வைப்ரேஷன் அனாலிசிஸ் ப்ராசஸ். ஸோ ஒரே ஒரு வேர்டு தான், டைமை பொறுத்து டிஃபர் ஆகலைன்னா அது ஸ்டாட்டிக்கு. ஸோ வேரி ஆனாங்கன்னா இட் இஸ் டைனமிக் ப்ராப்ளம்.
differentiate between global and local axis. So global axis na enna, local axis na enna definition theriyum. Define for entire system. Global nale overall system la work out pandra mari irukum. They are same in direction for all the elements even though the elements are differentially oriented. So ஒரே பொசிஷன்ல தான் வேற எந்தெந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் global axis ஒரே ஆர்டர்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். லோக்கல் ஆக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் இன் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் வைஸ் நமக்கு இருக்க முடியும். சின்ஸ் இட் இஸ் in the element level, they change with the changes of orientation of the element. This direction differs from element to element. So element wise இது மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த question, difference between potential energy function and potential energy functional. So functional என்ன, functional என்னன்ட்டு. Potential energy function in a system has finite number of degree of freedom q1, q2, q3. Then potential energy is expressed as pi equal to f of q1, q2, q3. It is known as function. அதுவே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷனல் அப்படி கொடுத்தாங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் இன்ஃபைனைட் லெவலில் இருக்கிறது. அங்கே ஃபைனைட் லெவலில் இருந்தது, இங்கே இன்ஃபைனைட்ங்கிறப்ப இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் இந்த மாதிரி கோட் பண்ணுறது ஃபங்க்ஷனல். ஒரே ஒரு வேர்டு தான் மாறும். இங்கே ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இங்கே இன்ஃபைனைட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எக்ஸிஸ்ட் ஆனால் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் இதை மட்டும் கோட் பண்ணாலே போதும். அடுத்து வாட் யூ மீன் பை கான்ஸ்டிடியூட்டிவ் லா. ஆல்ரெடி நம்ம இதை எழுதியிருந்தோம். ஸோ கான்ஸ்டிடியூட்னா சிக்மா ஈக்குவல் டு டி இன்ட்டு இ. இதில் டிஇனா என்ன நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்ஸு, ஈனா ஸ்ட்ரெயின், டினா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் மேட்ரிக்ஸ் கான்ஸ்டிடியூட் லா. ஸோ சிக்மானா ஸ்ட்ரெயின் தான், ஈனா நம்ம ஸ்ட்ரெயின் பார்ப்போம், டிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் மேட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் இஸ் நோன் அஸ் கான்ஸ்டிடியூட் லா. தட் இஸ் அவர் ப்ராப்ளம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் பேப்பரில் யூனிட் 1 டாபிக் ரெலவெண்ட்டாக 2 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஒரே ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணுங்கள் போதும். எதுவுமே மக்கப் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. இப்போ நீங்கள் கரண்ட்டாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கனாலும் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கும், எந்த மாதிரிலாம் கேட்பாங்கங்கிற பேட்டர்னும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 2 மார்க் கொஷின்லாம் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும். இதில் ஏதாவது ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம எழுதுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கும் 2 மார்க் கொஷினை பொறுத்த, டைப்ஸு, என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷனு, எந்தெந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள் போதும். மக்கப் பண்ணணும் அவசியமே கிடையாது. ரீட் பண்ணாலே ஓகே, இந்த பேட்டர்னில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக எழுதினாலே போதும். ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் அடிக்க அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட்டுக்கான 2 மார்க் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.